அதன் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு நிலந்த ஜெயவர்தன தான் அறிந்த அனைத்து விடயங்களையும் நிச்சயமாக தெரிவித்திருக்க கூடும். இதன் அடிப்படையில் மைத்திரிபால சிறிசேனவுக்கும் இந்த தாக்குதல் சம்பந்தமான அனைத்து விடயங்களும் முன்கூட்டியே தெரிந்திருக்கின்றது என்று ஏமசிறி பெர்னாண்டோ நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் எதுவுமே தெரியாததை போலத்தான் மைத்திரிபால சிறிசேனவும் நடந்து கொண்டார். அந்த நாட்களில் இலங்கை வந்தவுடன் என்ன சொன்னார்? அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் இப்போது சொல்கிறார், இந்த ஏமசிறி பெர்னாண்டோவும் அப்போதைய போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவும் தான் இதற்கு முழு பொறுப்பை ஏற்க வேண்டும், உடனே பதவியிலிருந்து விலகுகள் என்று இருவரையும் பதவியிலிருந்து நீக்குகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அறிந்திருக்கின்றார். அதற்கு ஒரு நல்ல விடயத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். ஏப்ரல் 20 நிலந்த ஜெயவர்தன ஏமசிறிக்கு கால் செய்து மெத்தடிஸ்ட் ஆலயம் எங்கு இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார். அப்பொழுது ஏமசிறி பெர்னாண்டோ கேட்டாராம், ஏன் மெத்தடிஸ்ட் ஆலயம் சம்பந்தமாக கேட்கின்றீர்கள் என்று. அதற்கு நிலந்த ஜெயவர்தன கூறினாராம், மற்றும் ஒரு புலனாய்வு தகவல் கிடைத்திருக்கின்றது, நாளைய தினம் ஒரு தாக்குதல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது, அகவல் தான் கேட்டேன் என்று. இறுதியில் இது சம்பந்தமாக முழுமையான விவரங்களை கூட நிலந்த ஜெயவர்தன வழங்கவில்லையாம். அது மாத்திரமல்ல, பதில் பாதுகாப்பு அமைச்சர் யாரும் இல்லை என்ற காரணத்தினால் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏமசிறி பெர்னாண்டோ இருந்து விட்டாராம். அவர் குறிப்பிடுகிறார் இந்த விடயத்தை. பிறகு ஏப்ரல் 20 தொலைபேசி வந்தும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த உயர்மட்ட பிரபுக்கள் குழு இருக்கின்றது, அரசியல்வாதிகளின் உயர்மட்ட குழுவினர் அனைவருக்குமே தெரியும். அதாவது பிரபுக்களை பாதுகாக்கின்ற தரப்பினருக்கு இந்த தகவல் அறிந்து அவர்களுடைய பிரபுக்களை எல்லாம் காப்பாற்றி இருக்கின்றார்கள்தான். அரின் பெர்னாண்டோ நல்ல சாட்சி. அரின் பெர்னாண்டோ 21 தாக்குதல் நடந்து முடிந்ததும் குறிப்பிடுகிறார், என்னுடைய தந்தைக்கு இந்த விஷயம் தெரியும், என்னை எந்த ஒரு சர்ச்சுக்கும் என்னை செல்ல வேண்டாம் என்று குறிப்பிட்டார். ஆகவே நான் எந்த சர்ச்சுக்கும் செல்லவில்லை என்று சிரித்து கொண்டு சொன்னவர் அரின் பெர்னாண்டோ. அப்படி ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரிந்தது, இறுதியில் அந்த ஆலயங்களுக்கு சென்ற அப்பாவி மக்களுக்கு மாத்திரம்தான் அன்று குண்டுவெடிப்பு நடப்பது தெரியாமல் இருந்திருக்கிறது. மற்றபடி அரசியல்வாதிகள் அனைவருக்குமே ஏப்ரல் 21 தாக்குதல் சம்பந்தமாக முழு விவரங்களும் தெரியும்.